எல்லோரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை ஏசாயா 58வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 58வது அதிகாரம் நம்மளுடைய எல்லோருடைய வாழ்க்கைக்கு இது மிகவும் முக்கியமான வார்த்தைகள், வசனங்கள். இந்த ஏசாயா 58வது அதிகாரம் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் இந்த வேத வார்த்தை நம்மோடு கூட இருக்கணும். இந்த வசனங்களை நான் தியானித்து வாசிக்கும் பொழுது என்னுடைய கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது, மிகவும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகிய இந்த வசனங்களை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனங்களை வாசிக்கும் போது உங்களுடைய வேத புஸ்தகத்தையும் திருப்பிக் கொள்ளுங்கள். நன்கு தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் ஒரு சத்தம் உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்கமளிக்கிற என்ன? நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயர்த்திலே கேட்கம் பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசித்திருங்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிராமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தரின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறதும் தூர துண்ட திருமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துணிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிவர் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். கர்த்தரிடமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். சிறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும் பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி
உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறது. ஆமென். 14 வசனங்கள் இதில் இருக்கிறது. இந்த வேலையில கூட நான் எப்பொழுதும் இங்கிலீஷ்லயும் வாசிப்பேன். ஆனாலும் 14 வசனம் இருக்கிறதுனால இங்கிலீஷ் வேத புஸ்தகம் உள்ளவங்க இதை ஃபாலோ பண்ணபடி நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரசங்கத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகள், இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மளோட ஒவ்வொருட வாழ்க்கைக்கும் இது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நமக்கு தேவையாக இருக்கிறது. மிகவும் மிகவும் நம்மை நல்ல பாதையில் நடத்துகின்றதாக இருக்கிறது. நித்திய பாதையில் நடத்துகின்ற வசனங்களாக இருக்கிறது. என்னுடைய NIV பைபிள் எப்படியாக போட்டிருக்கு இந்த வசனங்கள் வந்து, shout it aloud, do not hold back, raise your voice like a trumpet, declare to my people their rebellion and to the house of Jacob their sins. தீர்க்கதரிசி ஏசாயா கிட்ட கர்த்தர் இதை சொல்லும் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்னா, சத்தமிட்டு அறிக்கையிட சொல்லுகிறார். சத்தத்தை குறுகிய சத்தம், அதாவது ஹெசிடேட் பண்ணாம சத்தமிட்டு இதை அறிக்கையிட வேண்டும் என்று. Shout it aloud, don't be shy, don't be embarrassed to declare the truth about God. தேவன் சொல்வதை தைரியமாக அறிக்கையிடுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். அதை வந்து உறுதியாக, let it be firm that when you declare the word of God. இன்றைக்கு நம்ம எல்லாம் ரொம்ப அன்போடு பேசுவோம், பணிவோடு பேசுவோம். ரொம்ப லைக் நமக்கு வந்து அந்த அந்த attitude நமக்கு வந்து சரியா இருக்கணும். பேசும் பொழுது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு மேனரிசம் இருக்கும். ஆகையால எல்லாத்துலயுமே நம்ம ரொம்ப கூல் அண்ட் ஜென்டல் அண்ட் வெரி ஸ்மூத் அண்ட் வெரி நைஸ். ஆனா வேதம் அப்படி சொல்லல. வேதம் சொல்லுது, தேவனுடைய காரியத்தை எடுத்து உரைக்கும் பொழுது let there be firmness, let there be a declaration. அதாவது எப்படி அதை சொல்லும் பொழுது மன உறுதியோட நம்ம அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. Shout it aloud, do not hold back, raise your voice like a trumpet, declare to my people their rebellion and to the house of Jacob their sins. தேவ ஜனங்களுக்கு அவர்களுடைய தவறுகளை, அவர்களுடைய மீறுதல்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட ஆண்டவர் இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. ஏசாயாவுடைய புஸ்தகத்தை இந்த நாட்களில் அதிகமாய் வாசிக்கும்படி நான் உங்க ஒவ்வொருத்தையும் நான் சொல்லுகிறேன். ஏசாயா புஸ்தகங்களை நீங்க வாசிக்க வேண்டும். ஏசாயாவுடைய புஸ்தகமும் வெளிப்படுத்தின சுவிசேஷம், அதாவது வேதத்திலுள்ள கடைசி புஸ்தகமும் ஏறக்குறைய தேவனுடைய வருகையில சமீபத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது என்று அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள். யாருக்காவது இந்த ஏர்கான் ரொம்ப கோல்டா இருக்குதா? யாருக்காவது தூக்கம் வர மாதிரி இருக்க கையை தூக்குங்க. லோக்கல் ஆபீசர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏர்கான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, if you feel like you want to go to sleep, you feel like ஒரு மாதிரியா மந்தமா 6 நாள் வேலை முடிச்சுட்டு மேய்ச்சா இன்னைக்கு வந்திருக்க, இங்கதான் எனக்கு ரெஸ்ட் அப்படின்னு நினைச்சு யாரும் தூங்கிறாதீங்க. அப்படி தூங்கிட்டீங்கன்னா வேஸ்ட்ஃபுல். அப்படி தூங்கினா உங்க ஆத்மா நஷ்டப்பட்டு போகும். சோ நீங்க என்ன செய்யுங்க, ஏர்கான் ரொம்ப போலன்னா கைகளை உயர்த்துங்க. அதாவது உங்களுக்கு ஏர்கான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. Not for you to continue to sleep, but for you to continue to be alert and to listen to the word of God. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்க? கைகளை தூக்குங்க பார்க்கலாம். ஆமென். அட்லீஸ்ட் ஒரு 20% ஆர்வமா இருக்கிறீங்க. இன்னும் மீதம் மற்ற பெர்சன்டேஜ்னா எனக்கு எப்படின்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவிதானே தாமே இன்றைக்கு நம்மளோட உள்ளத்துல ஒரு எழுப்புதல், ஒரு விழிப்பு உணர்ச்சி, let there be a wake up call within our spirit today. Hallelujah. Hallelujah. நம்ம யாரா இருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு மிகவும் முக்கியம். நம்ம எல்லோருக்கும் முக்கியம்.
பேசுற எனக்கும் முக்கியம், கேட்கிற உங்களுக்கும் முக்கியம். இதை குறித்து நம்ம மத்தவங்க கிட்ட சொல்ல போறது இதுவும் முக்கியம். ஜீவ நாட்களிலே இது மிகவும் முக்கியம். நான் அதை சொன்னது ஏசாயா புஸ்தகம், the book of Isaiah can be compared with the book of Revelation. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. 2020 நம்ம என்ன நினைத்தோம், இந்த கொள்ளலும் இதோட தீர்ந்துரும், புது வருடம் வந்தாலும் எல்லாம் புதிதாகும். ஆனா அப்படி புதிதாகல, இன்னும் கொடுமையா போய் கொண்டிருக்கிறது நாட்கள். இன்னும் நாட்கள் உலகத்துல நிறைய சோதனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. மனித குலத்தை தாக்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு கூட சிஸ்டர் ஹேமா ஜெபிக்கும் பொழுது அவங்க பாரத்தோடு தான் ஜெபித்தாங்க. நான் தான் இன்றைக்கு என்னோட பெயர் போட்டு ஜெபிக்கணும்னு. ஆனா காலையில வந்த உடனே எங்களுக்கு தெரியும் என்னுடைய மனதிலும் பாரம், அவங்களோட மனதிலும் பாரம். நாட்கள் மிகவும் பொல்லாத நாட்களாக இருக்கிறது. We have to wake up now. If we don't wake up now and at this season, எழுந்திருக்கவே முடியாது நம்மனால. இந்த காலகட்டத்தில் நமக்கு விழிப்புணர்ச்சி வரலன்னா இனியும் எப்பயும் வர போறது இல்லை. People of God, தேவ ஜனங்களை உணர்ந்து கொள்வோம். If we are not going to wake up now in this season of humanity, we will never wake up for anything. எந்த சத்தியத்துக்கும் வெளிப்படுத்த நம்ம இதுக்கு மேல முடிக்க போறது இல்லை. This is the worst. இன்னும் காலம் பொல்லாதவங்கள வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. That's what the word of God is telling. But நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம விழிக்கணும். We have to wake up. We have to be alert. We have to open our eyes. We have to open our ears. நம்முடைய ஆத்துமாக்குள்ள ஒரு விழிப்புணர்ச்சி வரணும். அவசியம் வரணும். வந்தே ஆகணும். இதை விட்டுட்டோமா we will miss everything. எல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். Wake up. பக்கத்துல யாச்சும் தூங்குறாங்களா தட்டுங்க, இல்லைன்னா ஒரு கொட்டு போடுங்க. செஞ்சிடாதீங்க. நான் சும்மா ஒரு சுவாரஸ்யத்துக்கு நான் சொல்றேன். People of God, we have to wake up. The days are evil. காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. There is no time for us to slumber. கொஞ்ச நேரம் தூங்கலாம், டைம் இல்லை நமக்கு. We have to wake up. We have to come to our senses. இந்த நாட்களில் ஃபாதர் பெக்மன் செய்யற முதல் பாட்டு நம்ம கேட்டோம். சுவிசேஷத்தை அறிவிக்கணும், இயேசுதான் ரட்சகர் என்று உலகத்துக்கு சொல்லணும். இது ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கிறது. நம்ம இங்க எல்லாம் இருக்கிறோம், எல்லாரும் விசுவாசிக்கிறோம் இயேசுதான் உண்மையான ரட்சகர். அவர் குறித்து சொன்னாதான் அந்த வாழ்க்கையில நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். இந்த கொடுமைக்கு நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். வருகின்ற உலகத்துல வருகின்ற எல்லாம் இன்னும் கொடுமைக்கு நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். For the day after day they seek me out. They seem eager to know my ways, as if they were a nation that does what is right and has not forsaken the commands of its God. They ask me for just decisions and seek eager for God to come near them. ஆண்டவர் இதை இயேசுவுக்கு இப்படியாக சொல்லுகிறாரு. 2வது வசனத்துல, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நாங்கள் உபவாசம் பண்ணும் போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? இந்த ஜனங்கள் அவங்களுடைய ஆர்வம் கர்த்தர் மேல இருக்கிறத போல தோன்றுகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, God feels that we are in the situation looks like we are eager to know God. நம் தேவனை அறிந்து கொள்ள தேவன் மேல நோக்கமாக இருக்க, அதாவது தேவனை தேடுகின்றத போல ஒரு ஆர்வம் நம் மத்தியில வெளிப்படுகின்றத போல இருக்கிறதா? ஆனாலும் ஆண்டவர் வித்தியாசமா சொல்லுகிறாரு. ஜனங்கள் பேசுவது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம எல்லாம் கூடி பேசுவதற்கு ஆண்டவருக்கு விளங்கும். அவர் காதுள்ளவர், அவர் நம்மளை காண்கின்றவர். எப்பொழுதுமே அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு தீங்கு நடந்துடக்கூடாது, நமக்கு நன்மை செய்யணும்,
நம்மை தீங்கிலிருந்து விலக்கிக் கொள்ளணும், நமக்கு அவர்கிட்ட நம்ம சேர வேண்டும் என்று எப்பொழுதுமே நம்மள நோக்கமாக இருக்கிற ஒரு தெய்வம். அப்படி அவர் நோக்கமாக இருக்கும் பொழுது கர்த்தர் கவனிக்கின்றார். அநேகர் உபவாசம் எடுக்கிறார்கள், அநேகர் கர்த்தரோட காரியத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, ஆனாலும் அது முழுமையாக இல்லை. They seems to be eager to know me. They seems to be eager to understand me and to do my way. கேக்குறாங்களாம், why have we fasted and you see it not? Why have we humbled ourselves and you take no knowledge of it? Behold, the day of your fast, you seek your own pleasure. அதாவது நம்ம தேவனை தேடுகின்றத போல தேடுகின்றோமா, உபவாசம் எடுக்கிறத போல உபவாசம் எடுக்கின்றோமா? ஆனா இந்த நாட்களில மேலோட்டமாக தான் நம்ம செய்கின்றோம். நம்மளுடைய இறுதிய வாஞ்சைகளை மாத்திரம் நாம் நிறைவேற்றிக் கொள்கிறோம். ஆனாலும் தேவனுடைய சித்தத்தை அந்த இடத்துல காண முடியவில்லையா? இது ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உபவாசிக்கிறீங்க, இவர்கள் உபவாசிக்கிறார்கள், இவர்கள் மேல நோக்கமாக இருக்காங்க, இவங்க மேல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, தேவன் சொல்லுறாரு. ஆனா ஏன் அவங்களுடைய ஜெபத்தை, அவங்களுடைய உபவாசம் அங்கீகரிக்க முடியவில்லை? Why? ஏன் அதை அவங்களால அங்கீகரிக்க முடியவில்லை? ஆண்டவர் கேட்கிறார், இப்படிப்பட்ட உபவாசத்தை நான் உங்களிடத்துல எதிர்பார்க்கின்றேன். அந்த சொல்றாரு, எல்லாமே come back to their own pleasure. எல்லாம் அவங்களுடைய சந்தோஷத்துக்காகவே வந்து நிக்கிறது, எல்லாம் அவங்களுடைய சந்தோஷத்துக்கே நிறைவேற்றுது. அதாவது whatever we do, we accomplish our heart's desire. We want to do what please our heart. ஆனா தேவன் சொல்றாரு, நீங்க எல்லாம் உங்களுக்குரியதாவே யோசிக்கிறீங்க, உங்களுக்குரியாவது செய்து கொண்டிருக்கீங்க, ஆனா என்னுடைய இருதய வாஞ்சைகளை அது இல்லைன்னு. அந்த சொல்ற, this is not what I want. உபவாச நாட்களிலும் அந்த சொல்றாரு, behold, you fast only to quarrel and to fight and to hit with a wicked face. Fasting like yours this day will not make your voice to be heard on high. அநேகர் ஜெபிக்கிறோம், அநேகர் உபவாசிக்கிறோம், ஆனா அதுலயும் வேற என்ன சொல்லிக்கிறோம்? சண்டை போட்டுக்கிறோமா? அதுலயும் என்ன பண்ணிக்கிறோமா? குறைச்சடிக்கிறோமா? அதுலயும் என்ன பண்ணிக்கிறோம்? While we are fasting. சிங்கப்பூர் தேசத்துல இப்பொழுது 44 ஃபாஸ்டிங் நடக்குது. நாளைக்கு நம்மளுடைய நேஷனல் டே இல்லையா? 1ஆம் தேதி ஜூலைல இருந்து நாளைக்கு 9ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ஃபாஸ்டிங் நடந்து கொண்டிருக்கு. சிங்கப்பூர் ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அநேக தாய்மார்கள் கூட தன் பிள்ளைகளுக்காக உபவாசம் எடுத்துக்கொண்டு இருப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எல்லாம் செய்றீங்க, பட் யூ ஆல்வேஸ் லைக் டு ப்ளீஸ் யுவர் ஓன் ஹார்ட் டிசைர் அண்ட் மிஸ் வாட் ஐ வாண்ட். அப்போ இப்படிப்பட்ட ஃபாஸ்டிங் இப்படிப்பட்ட ஜெபம் எப்படி பரலோகத்துல கேட்கப்படும் சொல்றாரு. 4வது வசனம் 5வது வசனம் சிஸ்டர் வாசிங்க. இதோ வழக்குக்கும் வாளுக்கும் துஷ்ணத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயர்த்தினே கேட்கும் பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாயிருங்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறாரு. நம்மளுடைய உபவாசம் எப்படி இருக்க வேண்டுமா? It's not this the fast that I choose. 6வது வசனம் நான் இங்கிலீஷ்ல முதல்ல நான் வாசிக்கிறேன். It's not this kind of fasting I have chosen, to loose the chains of injustice and untie the cords of the yoke, to set the oppressed free and break every yoke. கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வேண்டும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலையாக்க வேண்டும். யாரு கட்டுண்டு இருக்கிறா? இன்றைக்கு நீங்களும் நானும் சபையில அழகா அமர்ந்து கொண்டிருக்கோம். எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கீங்க, எங்க இருந்து பார்க்கும் பொழுது கலர் கலரா இருக்கிறீங்க, அவ்வளவு சிறப்பா இருக்கு. மாஸ்க் போட்டா கூட உங்களோட புன்னகை உங்க கண்ணுல பார்க்க முடியுது. We are so beautiful, we are so comfortable and we are so blessed to be in the house of the Lord, worshiping God. அவரை உயர்த்துதித்து ஆராதித்து இப்படிலாம் இருக்கும்போது எவ்வளவு இன்பமா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க இப்படிலாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஒன்று எதிர்பார்க்கிறேன். என்ன தெரியுமா? கட்டுண்டவர்களை விடுதலையாக்குங்கள்.
எத்தனை பேருக்கு புரியுது யார் இந்த கட்டுண்டவர்கள்? Can you raise up your voice? Who is this? புரியுதா உங்களுக்கு? இந்த கட்டுண்டவர்கள் யாரா இருக்க முடியும்? கொஞ்சம் கை தூக்குங்க பாக்க. யார் இந்த கட்டுண்டவர்கள்? கர்த்தர் அறியாத ஜனங்கள். ஒரு மாடு ஒரு மாட்டை அந்த அந்த விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும். விவசாயம் பண்ண ஒரு மாடை அவங்க அந்த ஃபார்ம் அந்த நிலத்தை அவங்க சாஃப்டா ஆக்கணும்னா விதைகளை விதைக்கிறதுக்கு முன்பாக அந்த மாடு 2 மாடு போட்டிருப்பாங்க, அதை போட்டு கட்டி வச்சிருவாங்க. அந்த மாடு எப்பொழுதுமே ஒரு வேட்டை சுமந்து கொண்டுதான் அந்த அந்த வயல்ல அது வேலைகளை செய்யும். இந்த மனிதர்கள் இயேசு அறியாத இந்த ஜனங்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவர்கள் மேல சத்துரு ஒரு சுமையை வைக்கிறான். எப்படிப்பட்ட சுமை? இந்த உலகத்துக்காக வாழணும், இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும். இந்த பொல்லாத நாட்களில என்ன செய்யணும்னு தெரியல. This new normal life has been a yoke for so many people. இந்த புதிய நார்மல் லைஃப், இந்த புதிய வாழ்க்கை முறையானது அநேகரோட முதுகுல ஒரு பாரமாக இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, இப்ப நம்மளுடைய உபவாசம் அவர் சொல்றாரு, எப்படி உங்களுடைய உபவாசத்தை நான் அங்கீகரிக்க முடியும்? எப்படி நம்மளுடைய ஜபத்தை பரலோகத்தில் ஆண்டவரை கேட்க முடியும்? எனக்கு என்னுடைய இருதயத்துக்கு மாறமானது காரியங்கள் அநேகர் இந்த உலகத்துல கட்டுண்டிருக்கார்கள். அவர்களுக்கு விடுதலை வேணும். இயேசுவை பத்தி நம்ம அறிவிக்க வேண்டும். இயேசுவை பத்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த இயேசு நல்ல ரட்சகர் என்று, இந்த இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று சொல்ல வேண்டும். இந்த இயேசு சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று சொல்ல வேண்டும். Even with this COVID or post COVID or what normal, new normal, இன்னும் நம்ம இயேசுக்காக வாழ முடியும். நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட ஜீவ வாழ்க்கை, it's still worth it. It's still worth it. We still can live for Christ. Hallelujah. அநேகர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் முடிஞ்சதுன்னு. இந்த நியூ நார்மல் என்னால வாழ முடியாதுன்னு அநேகர் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? What is our duty today? நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? அது ஆரம்பத்துல நான் சொன்னேன், ஏசாயா 58 என்பது நம்மளோட ஒவ்வொருடைய ஜீவனுக்கு, ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு we need these verses. இந்த வசனங்கள் இன்றைக்கு இந்த பிரசங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு அப்படியே பைபிளை மூடி வச்சுட்டு மறந்துடாதீங்க. இதை மீண்டும் படிங்க, மீண்டும் தியானிக்கணும், மீண்டும் இந்த சத்தியத்தை உன்னால வாழ முடியுமான்னு நம்ம முயற்சி பண்ண வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல நின்றுகிட்டு நான் நம்ம கிட்ட சொல்லிட்டு இல்ல, let's all be perfect. முடியுமா? முடியாது. But we have to strive, we have to fight, we have to pursue what God wants us to do. நமக்கு இந்த கிறிஸ்துவ ஜீவிதத்துல என்ன இருக்குன்னு கேள்வி கேட்கிறோம். சபைகள் சாத்தி கிடந்தது, ஆராதனை செய்ய முடியாம இருந்தது, வீட்டு சந்திப்பு முடியாம இருந்தது, அநேக காரியம் முடியாம இருந்தது, அநேகருக்கு மன உளைச்சல் வந்தது. ஆனா வேதம் சொன்னது, என்னுடைய ஊழியத்தை செய்யுங்க. This is the time that we have to declare the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவே உண்மையான தெய்வம். அவர் ஒருவரே நம்ம வாழ வைக்க முடியும். அவர் ஒருவரே விடுதலை கொடுக்க முடியும். அவர் ஒருவரே வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் கொடுக்க முடியும். அதுல நம்மளை கவனம் வைக்க சொல்றாரு. அல்லேலூயா. அதுல நம்ம கவனத்தை செலுத்த வேண்டும். 6வது வசனம் தமிழ்ல வாசிங்க. செய்யமா. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழக்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். Is not this the fast that I choose, to loose the bonds of wickedness, to undo the straps of yoke, to let the oppressed go free, and to break every yoke? இது எப்படி செய்வது? ஒண்ணுதான் ஆண்டவர் சொல்றாரு, declare, cry out loud, lift up your voice like a trumpet, declare to the people. பாவத்திலிருந்து மனம் திருந்துங்க. இயேசு உண்மையான ஒரு ரட்சகர் இருக்கிறார். இயேசுவை பத்தி சொல்ல வேண்டும் தான் வேதம் சொல்லிட்டு இருக்கு. ஆண்டவர் அதான் நம்ம இருந்து எதிர்பார்க்கிறார். இயேசுவை பத்தி சொல்லுங்க. நம்மளுடைய செக் குரூப்ஸ், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், நம்மளுடைய போன் லிஸ்ட், நம்மளுடைய சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், யோசித்து பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் நம்ம இயேசுவை பத்தி அறிவிக்கணும்.
நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆண்டவர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்திருக்காரு, சொந்தக்காரங்களை கொடுத்திருக்கிறாரு. அநேகர் வந்து உற்றார் உறவினர் வந்து இந்த நாட்களில மறித்து போயிருக்காங்க. அநேகர் இயேசு பத்தி கேள்விப்பட கூட டைம் இல்லாம இருக்கிறது. யோசித்து பாருங்க, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க. அநேகருக்கு தெரியும் நம்ம வந்து கிறிஸ்தவர்கள், நாம் ஆலயத்துக்கு போகிறோம், நம்ம இடத்துல பைபிள் இருக்குன்னு. ஆனா அநேகர்கிட்ட நம்ம சொல்ல கூச்சப்படுகிறோம். நம்ம ரொம்ப ப்ரீம் அண்ட் ப்ராப்பரா டெக்ஃபுல்லா நம்மளோட கான்வர்சேஷன் எப்பொழுதுமே இருக்கும். எப்படி இருக்கீங்க, மழை வர மாதிரி இருக்கு, சாப்பிட்டீங்களா, நாளைக்கு வேலையா, பிள்ளை பிஎஸ்சி முடிச்சுட்டான், பையனுக்கு திருமணம் ஆயிட்டான், வீடு கடன் முடிஞ்சுதா, வீடு வாங்கிட்டீங்களா, கார் வாங்கி. So nice conversation, so pleasant conversation. உன் குடும்பம் உன்னோட வச்சுக்க, என்னோட பிரச்சனை என்னோட வச்சுக்க, don't ask me more. அப்படியே கேட்டு பாருங்க, உன்னோட ஆத்மா எப்படி இருக்கு, ஆத்துல தூக்கம் வருதா, சாப்பிடும் போது நிம்மதி இருக்கா. நைட்ல போன்ல ஏதோ ரொம்ப நேரம் இருக்கீங்களா, என்ன விஷயம், இயேசுல யாருன்னு தெரியுமா? Our conversation have to be very different. We have to be intentionally declare that Lord Jesus Christ. அப்படி பேசினாலே கூட்டம் ஓடிடுவாங்க, யாரும் முடிச்சுட்டியா, போயிட்டு ஒரு வயிறு வலிக்குது. அவங்க அடுத்த நாள் உங்களை அந்த முச்சந்தலை பார்க்கும்போது இந்த முச்சந்தலை அவங்க டேக் அவுட் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்மளோட சிந்தை மாம்சம் சொல்லும். பட் when you really வேதம் சொல்கின்றபடி, அப்ப இயேசு ஏன் சொல்றாரு, போய் சொல்லுங்க என்னை பத்தி ஏன் சொல்றாரு. காலம் பொல்லாதவர்களாக இருக்கிறது. ஒரு நாள் ஏசப்பா பாதத்தை நம்ம போய் கேட்கும்போது அண்ட சொல்ல மாட்டாரு, நீ வந்து மைக்ரோ பிளாட் வாங்கியிருக்க, ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. நீ வந்து ஆண்டவர் நம்மளோட இந்த பூமியில நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை பார்த்து அவர் பெருமை பாராட்ட போறது இல்லை. அதுக்கு நீ எல்லாம் தூக்கி போட நான் சொல்லல. உலகத்துக்கு தேவையான நெசசரி ஜாப், நெசசரி அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் நமக்கு வேணும் தான். பட் இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா, இந்த வசனத்துல சொல்றது போல, என்னதான் நம்ம ட்ரூ ப்ளூ கிறிஸ்டியனா இருந்தாலும், என்னதான் நம்ம ரொம்ப ஆனஸ்டா வேதத்தை இரவு பகல தியானிக்கிற கிறிஸ்தவர்களா இருந்தாலும், சுவிசேஷத்தை அறிவிக்கலனா, இயேசுவோட திருமுகத்தை போய் பார்க்கும் பொழுது ஒன்றும் இருக்காது நம்ம சொல்லுவதற்கு, ஒன்றும் இருக்காது அவர் இடத்துல நம்ம காட்டுவதற்கு, ஒன்றுமே இருக்காது. ஒரு ஐயா, இந்த கதை நான் உங்கள்கிட்ட ரொம்ப முறை நான் சொல்லியிருக்கேன். இயேசு யாரு தெரியுமா? ஐயோ பாவம், 30 காசுக்கு அவரு சிலுவையில போட்டாங்க, அவர் தானே இயேசு. இன்னும் ஒரு சிலர் அப்படிதான் யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ பாவம் இயேசு, ஐயோ பாவம் நாம தான். So it's time that we share the gospel of Christ very seriously. மரணம் அநேகரோட வாசல் கதவை தட்டி கொண்டுதான் இருக்குது. அநேகர் இருக்காங்க. சில வேளை நான் ஆபீஸ் அப்படியே உட்கார்ந்து இருப்பேன், காலையில இருந்து இரவு வரைக்கும் துக்க செய்தி வந்துகிட்டே இருக்கும். மேஜர் சீரியஸா இருக்காங்க, ப்ரே பண்ணுங்க. மேஜர் சீரியஸா இருக்காங்க, ப்ரே பண்ணுங்க. மேஜர் இப்பதான் அவங்க ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, ப்ரே பண்ணுங்க. மேஜர் இப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஸோ சம்டைம் யூ கேட் ரியலி வெரி, எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு நாள் முழுவதும் அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா, யூ வில் ரியலைஸ் வாழ்க்கை வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப ஒரு குறுகியதா இருக்குது. இப்போ வந்து நம்ம வாழ்க்கை நாட்களை எண்ணி 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 வாழுகின்ற நாட்கள் இது. அல்லேலூயா. பிரசங்கம் ரொம்ப போரிங்கா இருக்குதா? சம்டைம்ஸ் போரிங்கா இருக்கிற பிரசங்கம் போரிங்கா இருக்கும். பட் நம்ம அதை பார்க்க வேண்டாம். Look at word of God. பேசுற மனுஷிய பார்க்க வேண்டாம். Look at the word of God. சத்தியத்தை கவனிப்போம். சத்தியம் இதான் சொல்லுது, இது பொய் சொல்லாது, வேதம் பொய் சொல்லாது. Is it not to share your bread with hungry? பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை நம்ம கொடுப்பதும், சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்.
Is it not to share your bread with the hungry and bring the homeless poor into your house? When you see the naked, to cover him and not to hide yourself from your own flesh. அநேக சத்தியங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு உணர்த்தி கொண்டிருக்காரு. நீங்க மீண்டும் இந்த ஏசாயா 58 மீண்டும் வாசித்து பாருங்க. மீண்டும் அந்த சத்தியம் உங்களை ஆழமாக உணர்த்தும். This is a time where we have to wake up from our slumber. This is a time where we have to continue to declare the word of God. அது எப்படி அதை சொல்லணும்? ஜெபத்தோடு சொல்லணும், பரிசுத்த ஆவியின் உதவியோடு சொல்லணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற நம்ம குடும்பங்கள், ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஜனங்கள், யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இயேசு பத்தி சொல்ற முக்கியமான காலகட்டம் இது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு வாரம் நம்ம தேவ ஆலயத்துக்கு வரும்பொழுது அந்த அழகா உடுத்திக்கிட்டு அழகா வருவோம். தேவ ஆலயத்துக்குள்ள வந்தோட தேவனோட பிரசன்ன மகிமையை ரொம்ப நம்ம உணர முடியும். இன்றைக்கு வீடியோ அந்த சாங்ஸ் கேட்கும் பொழுது கூட ஆண்டவர்கள் அவ்வளவு காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறாரு. நிச்சயமாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருப்பாரு. இந்த வேளையில கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டு இருப்பாரு. ஆண்டவர் பேர் நம்மளை பார்த்து கேட்பாரு, சகோதரிய மகளே, உனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் மீனாட்சி, காமாட்சி, கண்ணம்மா உனக்கு பிரைமரி ஸ்கூல்ல இருந்து தெரியுமே, இயேசுவை பத்தி ஏமா சொல்லல? ஆண்டவர் கேட்பாரு. நம்ம சொல்ல முடியாது. அப்போ அவங்க வந்து என்னுடைய பிசினஸ் பார்ட்னர், அவங்க வந்து எனக்கு என்னுடைய ஒக்கிக்கிளி, அவங்க ரொம்ப சென்சிட்டிவ், கோச்சுக்காங்க. இதெல்லாம் உண்மை. இயேசு பத்தி சொன்னா இந்த பக்கம் நம்ம சொன்னோமா அடுத்த நாள் அந்த முச்சந்தியோட ஓடிடுவாங்க. We need the Holy Spirit. We need the Holy Spirit. We need the Holy Spirit. இன்றைக்கு ஏன் நம்ம இத்தனை பேர் சபையில வந்து உட்கார்ந்து இருக்கோம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. மேஜ குணம் கூட்டிட்டு வரல, மேஜ விஜயா கூட்டிட்டு வரல, பரிசுத்த ஆவியானவர். இதே பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொன்னாருன்னா அது செய்வதற்கு ஒரு வழியை காட்டுவாரு. ஒரு சபை இருக்குதுன்னா, ஒரு மந்தை இருக்குதுன்னா, நம்ம எல்லாம் ஒரு சபை, ஒரு மந்தை, ஒரு கூட்டம் ஆட்டுக்குட்டிகள், கர்த்தருடைய பிள்ளைகள். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரு? ஒரு ஊழியம் வைத்திருக்கிறாரு. அந்த ஊழியத்தை செய்வதற்கு நம்ம சொந்த பலத்தினால முடியாது, என்னோட சொந்த ஓட்டத்தினால முடியாது, சொந்த வார்த்தையினால செய்ய முடியாது. We need God the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகமும் பலனும் தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அவர் வரும் பொழுது, சுவிசேஷத்தை நம்ம சொல்லும் பொழுது மக்கள் கேட்டு வருவாங்க. ஒரு சிலர் நம்ம இயேசு பத்தி சொல்லவே கூச்சப்படணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வீணா போயிடும், அந்த உறவு வீணா போயிடும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? கிறிஸ்துமஸ்க்கு வீட்டுக்கு வாங்க. முடிஞ்சது, அவ்வளவுதான். அடுத்த கிறிஸ்துமஸ் அவங்க இருப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்போ வருத்தப்படுவோம். 10 இட்லி கொடுத்துட்டு பிளஸ் பண்ணிட்டு வந்துரும், அவ்வளவுதான். அடுத்த கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். This is a time, it's a very serious time that we are living. காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஒரு சிலர் நம்ம எவ்வளவுதான் சொல்லுவோம், அந்த சபைக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டோம். அந்த சபைக்கு போங்க, எனக்கு பிடிக்காதவங்க அந்த என் சபையில இருக்கு, என் சபைக்கு வரணும், அந்த சபைக்கு போங்க. This is in reality. நம்ம ஒரு ஆத்மாவை எப்படி கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும்னா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எனக்கு ஞானம் கொடுங்க, எனக்கு பரிசுத்தம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட நீங்க அனல் மாதிரி இருக்கணும். நான் ஒருத்தவர்கிட்ட பேசும்பொழுது அநேகர் நான் பாக்குறேன், some of you, the way that you speak, you're very gentle, too kind, too polite. உங்ககிட்ட பேசும் பொழுது ஐயோ என்ன இந்த சிஸ்டர் இவ்வளவு அருமையா பேசுறாங்க, என்ன இந்த பிரச்சனை ரொம்ப அருமையா பேசுறாங்க. இயேசுவை பத்தி சொல்லும் போது மட்டும் எங்க போகுது? எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா சொல்லுவாங்க, சர்வீஸ் நம்ம கடையில வந்து பொருள் வாங்கிட்டு போவாங்க. அந்த அம்மா வந்து பொருள் யாராச்சும் வாங்குறாங்களோ இல்லையோ, அந்த அம்மா சொல்லுவாங்க, God bless you, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
யாரை பார்த்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு நம்ம பணம் காசு தேவையில்லை. அதை சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? டேக் கேர், ஸ்டே சேஃப். அது சொல்றோம். இப்போ டேக் கேர், ஸ்டே சேஃப். அது நீங்க சொல்லி பாருங்க. ஜீசஸ் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹோலி ஸ்பிரிட் இருக்கும்போது சுவிசேஷம் குறித்து சொல்வதற்கு நமக்குள்ளாக ஒரு அனல் உண்டாகும். நமக்குள்ளாக ஒரு ஆர்வம் வரும். ஆண்டவர் அந்த மக்களை அப்படியே நடத்துவார். உங்களோட பகுதிக்கு உங்க நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஜனங்களை நடத்துவார். நாங்க சில வேளையில உட்கார்ந்து திருசபையில சும்மா ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டோம். உட்கார்ந்து பைபிள் படிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆண்டவரே ஒரு ஆத்மா அனுப்புங்க, மணியாவது ஆத்மா அனுப்புங்க. வருவாங்க ஜனங்கள் தேடி. இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, கொஞ்சம் பிரேயர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கு, பிரேயர் பண்ணுங்க. So when we seek the Lord, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு உங்களையும் என்னையும் யாரா இருந்தால் எடுத்து பயன்படுத்துவாங்க. நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து ஒரு ரூட்டீன் லெவல்ல இருக்கக்கூடாது. You cannot go around the Christian life with a routine. அந்த ரூட்டீன்ல இருக்கக்கூடாது. ரூட்டீன்ல இருந்ததுன்னா அது ஒரு ஆபத்து. ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கிறதா? உட்காந்துட்டே இருக்கும்போது ஒரு போன் வந்ததுன்னா, மேஜர் இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நீங்க வந்து பிரேயர் பண்ண முடியுமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஐயோ, அதான் நான் லஞ்ச் ஆர்டர் பண்ணேன், கிரேப்கார சாப்பாடு எடுத்து வருவாங்களே, எப்படி இப்படி இருக்காது. தூக்கி போட்டு ஓடுது ஒரு ஆயிரம் வரும். அவங்களுக்கு போய் ப்ரே பண்ண, அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும், அவங்க ரசிக்கப்படணும்ட்டு. That is excitement when we really commit our life to God, to share the gospel, when we wait and we pray. அதுவரை நான் ஊழியம் செய்யணும், யாருக்காவது இயேசு பத்தி சொல்லணும் அப்படின்னு நம்ம வாஞ்சித்து இருக்கும்போது என்ன தெரியுமா நடக்கும்? ஆண்டவர் ஆத்மாவை அனுப்புவாரு. ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரு முறை நாங்க ஒரு வீட்டுக்கு பிரேயர் பண்ண போகும் பொழுது பிரேயர் பண்ண போனோம். ஆனா வீடு பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து நடுவுல எல்லா வீடு வந்து ஓட்டை. எப்படி நிக்கணும்? நான் இங்க நிக்கணும், மேஜர் அங்க தள்ளி நிக்கணும், குடும்பத்தில் உள்ளவங்க அங்க தள்ளி நிக்கிறாங்க. நடுவுல போய் நின்று டொபுக்கு விழுந்துருவோம். அப்படி கூட பிரேயர் பண்ணிருக்கோம். அப்படி கூட வீட்டு வாங்க மேஜர், எங்க வீட்டை ஆசீர்வாதத்தை இங்க பிளஸ் பண்ணுவாங்க, வாங்கன்னு கூப்பிடுவாங்க. we get so excited. இப்பெல்லாம் பாஸ்டர் கேட்டாலே காதை மூடிக்கிறாங்க. என் வீடு சுத்தம் பண்ணல, நான் இன்னும் டாய் போடல, வேலை முடிஞ்சு லேட்டா வருவேன். we can give so many excuses. என் மேல யாரும் கோச்சிக்காதீங்க. நான் இதை வந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். இயேசுக்காக நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். என் பக்கத்து வீட்டு ஆளை நான் கூப்பிட போறேன், என்னோட ஃப்ரெண்டை நான் கூப்பிட போறேன். ஒண்ணும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது he will create that fire in you and the excitement it will come. அந்த எக்ஸைட்மெண்ட் வந்த உடனே பாருங்களேன், ஆத்துமாக்கள் ரட்சிப்படையும். Holy Spirit will join with you with that excitement, and then we can declare the gospel. We can tell them about Christ. பொலைட்டா இல்ல, அழகா ஆர்வமா உண்மையாங்க இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்குள்ள வரும். துன்பமே வராதுன்னு நம்ம சொல்லல, அது பொய் ஆயிரும். பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், உபத்திரங்கள் வரும். ஆனா அதையும் நீங்க ஜெயித்து உயர்ந்திருக்க முடியும். அந்த பெக்மன்ஸ் ஒரு பாட்டு பாடினாரு. என்ன பாட்டு பாடினாரு? ஒரு பாட்டு பாடினாரு, அப்பா நான் உமது பிள்ளை, நான் வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னு. So get our life, be excited with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்குள்ள வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எப்பொழுதுமே நம்ம சுத்தி சூழ்நிலையை பார்த்து நம்ம ஊழியம் செய்து கொண்டு we cannot wait until the day when everything be settled, when everything be perfect, when everything is very good. நான் ஒரு புது வீடு வாங்கிட்டோட நான் உங்களை கூப்பிட்டு நான் ஒரு விருந்து வைக்கிறேன், வந்துருங்க, எங்க பாஸ்டர் நான் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவோம், இயேசு பத்தி சொல்லுவோம். எப்ப வாங்க போறீங்க புது வீடு? எனக்கு மேஜருக்கு வயசாகி நாங்க போயிருவோம் பரலோகத்துக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னால கோச்சுக்காதீங்க. But I'm telling you the truth. Now
very urgent, very important to share about Christ. இயேசு பத்தி சொல்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரொம்ப ஆர்வமா, அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கிறது. அந்த சொல்ல 8வது வசனம் நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன், அப்புறம் சிஸ்டர் ஹேமா தமிழ்ல வாசிங்க. Then shall your light break forth like the dawn, and your healing shall spring up speedily. Your righteousness shall go before you. The glory of the Lord shall be your rear guard. Hallelujah. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களுக்கு, இயேசுவோட நாமத்தை மகிமைப்படுத்துறவங்களுக்கு, இயேசுவை பத்தி ஆர்வத்தோட எடுத்து சொல்றவங்களுக்கு, அதனாலதான் சபையில பல விதமான ஊழியர்களை செய்யறோம். செல் குரூப் வைங்க, பிரேயர் மீட்டிங் வைங்க, வாலிபர் கூட்டம் வைங்க, சுகமளிக்கும் கூட்டம் வைங்க. அது செய்யுங்க, இது செய்யுங்க, ஏன் வலியுறுத்துறோம்? Create interesting gathering for the Lord. Create interesting situation for God to come and work. அப்ப 8வது வசனம் சொல்றது பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்கம்மா. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? உங்களுக்கு சொல்லுங்க, வேற என்ன வேணும்? டைமண்ட் ரிங் வேணுமா? எடுத்து போக முடியுமா பரலோகத்துக்கு? வேற என்ன? 8வது வசனம் மீண்டும் வாசிங்கம்மா. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்றாரு, தேவ ஜனங்களே, நீங்க இப்படி உபவாசம் செய்யாதீங்க. இனிமேல் நான் சொல்றது போல உபவாசம் செய்யுங்க. ஏழைகளுக்கு வஸ்திரம் கொடுங்க, உணவை கொடுங்க, இயேசு இரட்சகர் என்று அறிவிங்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குங்க. அப்பொழுது விடிய கால வெளிச்சத்தை போல உன் வெளிச்சம் எழுப்பி. இன்றைக்கு ஒரு சிலர் நம்ம எல்லாம் நல்ல கலரா இருக்கிறோம், நடக்கும் போது கூட தெரியாது, யாரோ போற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு நீங்க ஊழியம் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? ஆண்டவர் நம்ம மேல பிரகாசிப்பார். நீங்க ஒருத்தவங்க இருக்கீங்க, நீங்க ரொம்ப முக்கியமானவங்கன்னு கூட்டத்துல நீங்க ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றார், ஏன் தெரியுமா? நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய ஊழியக்காரி, நீ என்னுடைய மகள். You are doing my heart's desire, so I put you in a place where people will see you. உன்னை பார்த்தா அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஆமென். ஏன் தெரியுமா? You are carrying ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கேன் நான். ஆண்டவர் வச்சிருக்காரு நமக்குள்ள அந்த பொக்கிஷத்தை. So God want to shine upon you because you are declaring him. Hallelujah. அவங்க கிட்ட பேசாதீங்க, அவங்க பேசவே மாட்டாங்க, அவங்க வாயிலாத பூச்சி, அவங்க ரொம்ப நல்லவங்க. God பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வச்சிருக்கிற அந்த பொக்கிஷம் என்ன தெரியுமா? ஏசாயா 58, declare to everyone that God is the true and the living God. சாபங்கள் உடைப்பாருங்க. உங்க குடும்பத்தை சாபம் கட்டி கொண்டிருக்கா, உடைப்பாரு. சிகரெட்டா, குடி பழக்கமா, திருட்டு பழக்கமா, பொய்யா, என்ன பண பிரச்சனையா, பத்தாக்குறையா, எதுவா என்ன, I'm going to break every yoke. அந்த நுகத்தை நான் உடைப்பேன் என்று. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அதை கொண்டு போன ஜனங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழணும். மேஜர் குணம் பின்னால யாரும் தெரியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க அப்படியே பிடிச்சிட்டு வந்து சகையில சேர்த்துருவாங்க. நீங்க அப்படிதான் வந்தீங்களா? முதல் நான் பார்க்கும்போது கருப்பு கண்ணாடி போட்டு மேல்நாட்டு மருமக மாதிரி வந்தாங்க. யாரும் தெரியல சகோதரி நினைச்சேன். சுவிசேஷம் ஒரு மனுஷனோட இறுதிக்கு அனல் போல இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம். அநேக நான் பார்க்கிற தற்கொலைக்கு போறாங்க.
அநேகர் நம்ம பாக்குறோம், அவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த நியூ நார்மல்ல வந்து அநேகர் ஹோப்லெஸ் ஆயிட்டாங்க. கிரைஸ்ட் இஸ் தி ஹோப் ஆஃப் க்ளோரி. அதுதான் நம்ம சொல்லணும் எல்லார்கிட்டயும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஒரு 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 ஜீவனை. அதுதான் நம்மளுடைய ஜீவன்ல இருக்கணும் இருக்கணும். எவ்ரிதிங் எல்ஸ் God will give you. ஆருக்கு டைமண்ட் ரிங் வேணும்? ஆண்டவர் கொடுப்பாரு. பரலோகத்துல எல்லாமே தங்கமும் வைரமும் அதெல்லாம் இருக்குதான். சரிங்களா? So whatever our need is, தங்கம் இல்ல, வைரம் இல்ல, எனக்கு மன நிம்மதி இருந்தா போதும் மேஜர். அது ஆண்டவர் கொடுப்பாருங்க. I will give you a peace that passes all understanding. Hallelujah. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலக தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் ஆண்டவர். ஒரு மன நிம்மதி இருந்தாலே நமக்கு போதும். Hallelujah. Then you shall call and the Lord will answer. You shall cry and he will say, here I am. அழும்போது ஆண்டவர் நம்ம கண்ணீரை துடைப்பாராம். கூப்பிடும் போது கூப்பிடுறது ஆண்டவர் நமக்கு உடனே பதில் கொடுப்பாராம். So here I am. If you pour yourself out for the hungry and satisfy the desire of the afflicted, then shall your light rise in the darkness and your gloom be as the noonday. Hallelujah. 10வது வசனம். சாரி 10வது வசனம் படிங்க சிஸ்டர் தமிழ். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். எஸ், நம்மளோட இருட்டான வாழ்க்கை மத்தியானத்தை போல ஆகுமா? இன்னைக்கு காலையில நீங்க வரும்போது யாராச்சும் நினைச்சிருக்கீங்களா, என் வாழ்க்கை இருட்டா இருக்குது, என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை? ஜனனி அப்படி யோசிச்சிருக்கீங்க? என் வாழ்க்கை இருட்டா இருக்கு, என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. எப்ப பாரு ஹோம், எப்ப பாரு வேலை, எப்ப பாரு பாஸ் போன் பண்ணிடுறாங்க. எனக்கு போன் வந்தா நான் ஆன்சர் பண்ணுவேன். ஆனா நோ ஐடி இல்லாம வரும் பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பயம். ஐடி இல்லாம வரும். சில வேளை நம்ம வாழ்க்கை நம்ம நினைப்போம், ஏன் அப்படி இருக்கு. நம்ம நினைக்கிறோம் பசி உள்ளவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுது. எனக்கு பிரதர் சதீஷ் இல்ல, அவர் குறித்து நான் ஒரு சாட்சி சொல்லணும். பல வருடத்துக்கு முன்பாக பக்திக்கு ஒரு நாள் அவர் வந்தாரு. அங்குள்ள ஏழை மக்கள் எல்லாம் பார்த்துட்டு விஜயா I want to buy nasi lemak for them. நான் ஓடி போய் கடையா வாங்கினேன் 30 nasi lemak. இந்த கடையில 10 இருந்துச்சு, அந்த கடையில 10 இருந்துச்சு, அந்த கடையில 10 இருந்துச்சு. எல்லாம் வாங்கிட்டு வந்து so young at that time, ஒரு 14-15 இருக்கும்னு நினைக்கிறேன். He sponsored nasi lemak to the poor people. I was so proud of him. ஆனா பாருங்க, nasi lemak கொடுத்தா மட்டும் பத்தாது. வேறாச்சு சாப்பிட்ட ஜேசு பத்தி யாருங்க சொல்றது? The next time they see, they still want nasi lemak. அன்னைக்கு வந்தாங்களே nasi lemak எனக்கு வாங்கி கொடுத்தாங்க, இன்னைக்கு nasi lemak எனக்கு கிடைக்குமா? அவங்க வந்துட்டே இருக்காங்க. அப்பனா ஒரு பைய nasi lemak எனக்கு வருது. No. One day you give nasi lemak, the next day you give nasi lemak with Christ. அந்த ஆத்மாவை ஆயத்தப்படுத்தணும். எப்படி ஆயத்தப்படுத்தணும்? ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஒருத்தங்க சொல்லுவாங்க, ஐயோ இவங்களா, நான் பைபிள படிச்சாலே ரூம் விட்டு வெளியே ஓடிடுறாங்க. மேஜர் இருப்பாங்க, விதவிதமா இருப்பாங்க. மலேசியால நாங்க வந்து எங்க சர்ச்ல வீட்டுல பெரிய பெரிய சிலுவை எல்லாம் போட்டிருந்தோம். எங்க வீட்டுக்கு எந்த ஒரு துன்பமும் வராது, ஆனா எதிர்த்த வீட்டுக்கு நிறைய துன்பம் வரும். அவங்க வீட்டை விட்டுதான் காலி பண்ணி போயிட்டான். நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பிரேயர். ஒரு ஆத்மா ரட்சி படைய ஒரு ஹோம்வொர்க் இருக்கு. ப்ரே, சீக் தி லார்ட், ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஃபாஸ்ட் பண்றீங்க, நீங்க ப்ரே பண்றீங்க, ஆனா உங்க இஷ்டத்துக்கு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா 10வது 11 12 நம்ம சீக்கிரம் முடிச்சல. ஏன்னா ஒரு சிலருக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தூக்கம் வந்தவங்களா கை தூக்குங்க பாக்குறேன். 10வது வசனம். If you pour yourself out for the hungry and satisfy the desires of the afflicted, then shall your light rise in the darkness, and your gloom be as the noonday. நம்மளுடைய இருள் வெளிச்சமாகுமா? இன்னைக்கு எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க, நான் இருள்ல இருக்கிறேன்,
என் புருஷன் சரியில்லை, நான் இருள இருக்கிறேன், என் மனைவி சரியில்லை. ஒரு அம்மா சொன்னாங்க, எப்போ இந்த ஆளு சாகும் அப்பதான் எனக்கு நிம்மதின்னு. உன்ன நான் சாகணும் இல்ல. நான் கேட்டுடுங்க, ஐயோ ஆண்டவரே, மனிதனோட வாழ்க்கை இவ்வளவு கொடுமையாயிருச்சா? இட்ஸ் ட்ரூ. யாருக்கு ரொம்ப சிரிச்சது? அந்த வீட்டுக்குள்ள இருந்தாதான் தெரியும் அந்த உபத்திரம். சீக்கிரம் சிரிச்சிடாதீங்க. When you are in that particular person's shoe, then you understand that pain, why they are saying that. You understand? இப்ப மனிதனோட வாழ்க்கை அப்படி இருக்கு. So why? How? இதை எப்படி நாம இது பண்ணறது? வேதம் தெளிவா ஏசாயா 58 போய் வாசிங்க. போய் வாசிங்க. தாண்ட சொல்றாரு, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினான். அப்பொழுது இருள் உன் வெளிச்சம், இருளின் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற இருள் ஒளிய போல பிரகாசிக்குமா? When we go and serve the world, when we go and serve them with Christ. அன்னைக்கு அநேக சபையில ஒரு அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க, என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இந்த யுத்த பிராணமானத்தை குறித்து பேசும் பொழுது பேசிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, குடி போதையை குறித்து பேசிட்டு இருந்தாங்க. குடி, சிகரெட்டு, போதையை குறித்து பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த மனுஷன் குடியாலேயே மறைந்து போனாரு. மேஜர் நல்லா உழைத்துக் கொண்டிருக்குது. வெள்ளக்காரங்க வந்து குடியை சொல்லி கொடுத்து இந்த மனுஷன் வாழ்க்கை குடியிலே வீணா போட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த குடி, அப்போ நான் சொன்னேன், ஆமா salvation மேல நம்ம we don't serve wine, we don't serve bread. நம்ம என்ன செய்வோம்? எப்படி நம்ம ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் இந்த கொடியின் கீழே, அதாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலதான் நம்ம எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டு சாட்சியாக வாழ்றோம் இந்த திருசபையில. அநேகர் வந்து இந்த திருசபையில வந்து நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம், நம்ம அப்பம் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த அம்மா கேக்குறாங்க, இதெல்லாம் ஏன் மேஜருக்கு நீங்க செய்யறது இல்லைன்னு. இந்த அப்பம் விட்டு கொடுப்பது என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு சிலுவையில அவரோட உடம்பையே வித்து கொடுத்தாரு. இந்த வைன் குடிக்கிறது என்ன அடையாளம் தெரியுமா? அடையாளங்கள் என்ன அடையாளம் தெரியுமா? இயேசுவோட ரத்தத்தை நமக்கு கொடுத்தார், உங்களுக்கும் எனக்கும் அவரோட ஜீவனை கொடுத்தார். அதுதான் அடையாளம். ஆனா நாளடைவில் அது எப்படி தெரியுமா ஆயிட்டு? அது வந்து ஒரு சில உங்களுக்கு குடியின் போதையை கொடுக்க ஆரம்பிட்டு, அது என்ன ஒரு சிலவங்க என்ன செய்ய ரவிதா கொடுக்குறாங்க. என்ன தவறா எடுத்துக்காதீங்க, நான் அதை தவறா சொல்லல. பட் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அந்த இயேசு அதை சொல்லும் பொழுது எப்படி தெரியுமா சொன்னாரு? இது என்னுடைய சரீரம் உங்களுக்கு விட்டு கொடுக்கிறேன், இது என்னுடைய இந்த தாஜாசை என்னுடைய ரத்தம், இதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இதை நீங்க செய்யுங்க, என்னுடைய நினைவால செய்யுங்க. உங்களுக்கு தெரியுமா வேதத்துல ஆண்டவர் அநேகம் சொல்லியிருக்கிறாரு அவரோட நினைவுகளை செய்யணும்னு. சொல்லுங்க, இன்னும் முக்கியமான காரியம் சொல்லுங்க. இயேசு சொன்னது இதை செய்யுங்க. யாருக்கு தெரியும்? You should know it. தெரிஞ்சா கூட நீங்களாம் very prim and proper polite people, கூட்டத்துல பேச மாட்டீங்க. I understand, that's okay. இயேசு சொல்லியிருக்காரு, சீஷரோட காலை கழுவுங்க. யாராவது செய்யறாங்களா? ஒரு மாதத்துக்கு ஒரு முறை காலை கழுவுறோமா? That is the example that Jesus said, unless you serve another person, you have no part with me. நீங்க பிறருக்கு ஊழியம் செய்யறனா என்னை போல இயேசு துணியை இடுப்புல கட்டிட்டு அவரு தாழ்மைப்படுத்தி பேதுருவ சேர்ல உட்கார வச்சு பேதுருவ காலை கழுவுனாரு. பேதுரு சொன்னாரு, ஐயோ ஏசப்பா என் காலை கழுவாதீங்க, நான் இதுக்கு அருகதை இல்லாத மனுஷன். இயேசு சொன்னாரு, அப்படி நான் உன் காலை கழுவ கூடாதுன்னா உனக்கும் எனக்கும் பங்கு இல்லைன்னு. பேதுரு சொன்னாரு, இயேசுவே என் தலையில இருந்து கால் வரைக்கும் கழுவுங்கன்னு. என்ன அர்த்தம் தெரியுங்களா? If you are my servant, if you are my daughter, if you are my son, then wash each other's feet. ஒருத்தருக்கு காலை கழுவுங்க. ஐயோ அவன் காலம் அப்பெல்லாம் நம்ம மாதிரி பூட்ஸ் சாக்ஸ் எல்லாம் போட்டு நாரா அடிக்காது. They just wear slippers. But you understand what the Lord is telling in Isaiah 58.
ஏசாயா 58 இயேசு என்னத்தமா சொல்றாரு? Unless you serve each other, unless you serve the poor, we have no part with Christ. Hallelujah. அதுதான் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் கேட்பாரு, நான் சொன்னதை நீ செஞ்சியா? அநேகர் இன்னைக்கு வந்து we are very proud of our church tradition. இந்த சபையில அப்படி நடக்குது, இந்த சபையில உயிர் இருக்கு, இந்த சபையில உயிர் இல்ல. இன்னைக்கு சபை பெருகிட்டு நிறைய சபை இருக்குது. People are hope church, shopping for church and hope church. காலம் முடிஞ்சதுங்க. வருங்காலத்துல நீ ஹாப் பண்ண முடியாது சர்ச் சாத்தி வச்சு திறக்கிறாங்க. மலேசியால சர்ச் இன்னும் சாத்தி கிடக்குது. அநேக ஊர்ல சர்ச் இன்னும் க்ளோஸ் பண்ணி கிடக்குது. உலகத்துல ஒரு உபத்திரம் வரப்போகுதுன்னா சர்ச்ல தான் காரியங்கள் நடக்கும். சர்ச் தான் முதல்ல, அங்கதான் உங்களுக்கு தெரியும் ஓகே சம்திங் கோயிங் டு ஹேப்பன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு. நீங்க அநேகர் வந்து பல சிந்தை வைத்திருக்கிறோம் இயேசுவை பத்தி, சபையை பத்தி பல காரியம் வைத்திருக்கோம், பல நோக்கம் வைத்திருக்கிறோம். But the Lord is telling, Isaiah 58 அவர் அதுதான் சொல்லுகிறார், unless you serve one another, break the bondage, முகங்களை உடைங்க. ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ரைட்டா இல்ல? When the Holy Spirit is upon us, He will give us the word. No matter how gentle, how polite, how kind we are. அவருக்காக நம்ம பேசும் பொழுது நிக்கிற இடத்துல வாயை தொடுவார் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு. வேற எதுவுமே வேண்டாம். நம்ம நல்லா பாடுறோம், நல்லா ஆடுறோம், பல விதமான சர்ச் பில்டிங், ஒவ்வொரு சர்ச் பில்டிங் பாருங்க அவ்வளவு அழகா இருக்குது. ஆனா ஆண்டவர் அதை பார்க்கல. whether we are serving another person, அப்பொழுது உன்னுடைய நீதி அல்லது அப்பொழுது உன்னுடைய இருள் எப்படி இருக்குமா? That means your darkness will shine like the noonday. Hallelujah. நீங்க ஃபேர் அண்ட் லவ்லி போட வேண்டாம், பியூட்டி பார்லருக்கு போக வேண்டாம். The Holy Spirit will shine upon you because you're doing His will and you're doing His purpose. அது கஷ்டம் வரும், உபத்திரம் வரும், but you will persevere. Hallelujah. 13வது வசனம், 11 தெய்வமா படிச்சிருங்க ப்ளீஸ். 11, 12, 13, 14 நம்ம முடிப்போம். அநேகருக்கு பசியா இருக்கும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தேவன் தான் இன்னைக்கு உங்களை விட்டுறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகர வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்தவர் தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். சிறப்பானதை அடைகிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பேர் பெறுவாய். 13வது வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் நீங்க உங்களோட வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க எந்த ஏதோ தேவையோட தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். எல்லாருக்குமே தேவையா இருக்கிறது ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு கொடுவார், பலப்படுத்துவார், சந்திப்பார். இந்த பாடலை நாம் கேட்கும் போது ஆண்டவர் சொல்ல போறோம், ஏசப்பா எனக்கு நீர் மாத்திரம் போதும், என் வாழ்க்கையில நீர் மாத்திரம் போதும், நீங்க என்னோட கூட இருக்கீங்க, வேற எனக்கு என்ன வேணும்? நான் பரலோகத்துக்கு வேற என்ன கொண்டு போக முடியும்? ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. எனக்கு நீர் மாத்திரம் போதும். இந்த உலகத்தில் நான் ஜீவனோட இருக்கிறதே பெரிய விஷயம். போன வாரத்துல ஒரு 40 வயசு சகோதரி சல்வேஷன் ஆர்மியில ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர்களுடைய மகள், சிறு வயதுல இருந்தே அவங்க தாய் தகப்பனோடு கூட சல்வேஷன் ஆர்மி ஊழியத்திலே இருந்தவங்க, வாழ்க்கையில நிறைய அனுபவித்தவங்க, ஆடுகள் உபத்திரங்கள். பல வருடத்துக்கு முன்பாக உயிருக்கு போராடி கொண்டிருந்தாங்க. 2014 நாங்க மலேசியாவில் இருக்கும்போது உயிர் பயங்கர ஒரு போராட்டம். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு அந்த மகளுக்கு. டாக்டர் கைவிட்டாலும் ஆண்டவர் அந்த மகளுக்கு மீண்டும் உயிரை கொடுத்தாரு.
அந்த மகள் மீண்டும் பல வருடம் வாழ்ந்தார்கள். மீண்டும் ஒரு முறை உயிருக்கு ஒரு போராட்டம், ஒரு கால் எடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த பெண் இன்னும் தன் வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. திருமணம் பண்ணி அவங்களுக்கு 2 குழந்தைகள். அவங்க மரணத்துக்கு போராடி கொண்டு இருக்கும் பொழுது அந்த கணவர் வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு போனாரு. பார்த்துட்டு போன ஒரு 6 மாதம் அவரு உயிரிழந்தார் திடீரென்று. அவரு உயிரிழந்து இன்னொரு வருடம் இந்த பெண்ணுக்கு ஒரு கால் எடுக்கப்பட்டது. 40 வயது தான். 2 பிள்ளைங்க. நல்லா படிச்சிருக்காங்க. அம்மா அப்பா ஊழியம் செய்யறவங்க. சல்வேஷன் அப்படின்னு திடீர்னு மீண்டும் ஒரு முறை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி நேத்து நேத்து தனது உயிர் இழந்தாங்க. உயிர் எத்தனை போராட்டம் தெரியுமா? ஒரு ஜீவன் நாட்கள் வாழ்க்கை பயணம் வருடங்களா இருக்கும். எப்படி வேணா போகும், எப்படி வேணா போகும். அந்த தாய் தகப்பன் கஷ்டப்பட்டது எங்க கண்ணால நாங்க பார்த்திருக்கோம். அந்த சகோதரி 2 பிள்ளைங்களோட அவங்க வாழ்க்கை போராட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த சகோதரி 40 வயதுல இயேசுவை திருப்பாந்தத்தை போய் சேர்ந்தாங்க. வாழ்க்கை போராட்டம் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இப்ப அந்த 2 பிள்ளைங்க தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதுதான் ஒரு காப்பு. இந்த உலகத்துல நம்ம எதை வேணும்னா சாதிக்கலாம், எதை வேணும்னா சம்பாதிக்கலாம், என்ன வேணும்னா நம்ம செஞ்சு அச்சீவ் பண்ணலாம், சக்சஸ் தேடலாம், பணத்தை தேடலாம். But let me tell you today and right now, I'm also telling myself, for all the young people here, நமக்கு இருக்கிற ஒப்பற்ற பங்கு இயேசு தான். இந்த பூமியை விட்டு நம்ம போகும்போது இயேசு மாத்திரம் தான் கொண்டு போகணும். இயேசு மாத்திரம் நம்ம கூட வரல. சொல்லுங்க இப்போ ஏசப்பா நீர் போதும், நீர் போதும். இதை குறித்து நான் சொல்றேன். எனக்கு கிருபை கொடு. ஃபர்ஸ்ட் ஆவியானவரா எனக்கு வேணும். நீங்க என்னை நிரப்பிக் கொள்ளுங்க. என்னோட வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் தேவையில்லாத எல்லாம் வேறு குடிக்கு போட்டுருங்க. Sometimes we actually don't know what is the darkness that is hovering over us. சில வேலைகளுக்கு எனக்கு தெரியாது என்ன இன்னும் நம்மள சூழ்ந்து கொண்டிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அது உள்ளுக்கு இருக்கும். இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கும். வாழ்க்கை நமக்கு வந்து எப்படி இருக்கும்? வெறுமையா இருக்கும். No point. I'm tired of living this life. அப்படிதான் இருக்கும். சில வேலையில ஏன் நோக்கம் சரியில்லை. நம்ம நடந்து கொண்டிருக்கிற பாதை சரியில்லை. இந்த பாதை சரியா வந்துச்சுன்னா போக்கஸ் சரியா இருந்ததுன்னா then we know, we understand the value of our life. ஞாயிற்றுக்கிழமை என்பது பரிசுத்த நாள். அதை ஆசாரிக்கணும், அதை கனம் பண்ணணும்னு வேறு சொல்லுது. நாம் இயேசு உயிருள்ள கடவுள். கல் இல்ல, மண் இல்ல, புல் இல்ல, உயிரான கடவுள். அவர் சொல்லுகிறார் ஏசாயா 58 ஒவ்வொரு வசனத்தையும் ஒன்றை நம்ம வச்சுக்கணும். இந்த பாடலை கேட்கும் பொழுது நல்லா நீங்க தியானம் செய்யணும். ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறாருங்க. அவர் சொல்லதை மாத்திரம் செய்யணும். அவரை திருப்திப்படுத்தணும். Don't worry about people who will encourage you or not. Don't worry about people who lift you up or not. ஒருத்தவங்க ரொம்ப புகழ்றாங்கன்னா அவங்க உங்களை சீக்கிரம் கீழே போட போறாங்கன்னு அர்த்தம். உங்க முன்னுக்கு புகழ்ற ஜனம் உங்க பின்னால ஐயோ அதான் அம்மா. But the Lord is watching you and me. அவர்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? If you do my will, then your light will shine. என்னோட சித்தம் செய்யும்போது ஆண்டவர் நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார். ஆண்டவரே அன்று அவருக்கு அப்படியே தியானம் செய்வோம்.